நயன்தாரா விக்னேஷ் சிவன் கேரளாவில் உள்ள ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்க பம்பை மற்றும் மணிமாலா நதிக்கு நடுவில் புகழ் பெற்ற ஆன்மீக ஸ்தலமான குளத்து காவூர் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் பண்றதுக்காக போயிருக்காங்க. இந்த கோவில் 3000 ஆண்டுக்கு பழமையான கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா பெண்களுக்கான சபரிமலை அப்படின்னு அந்த ஏரியாவில் உள்ளவங்களா சொல்றாங்க. ஆண்கள் எப்படி சபரிமலைக்கு விரதம் இருந்து இரும்படி கட்டி மாலை போட்டு போறாங்களோ அதே மாதிரி பெண்களும் இங்க இரும்படி கட்டி விரதம் இருந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்பெஷலான கோவில்ல நயன்தாரா விக்னேஷ் சிவன் 2 பேருமே மனமுருகி ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் நயன்தாரா கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டே ப்ரே பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் இப்போ மலையாளம் மீடியால ரொம்பவே பேசும் பொருளா மாறி இருக்கு. நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்க 2 பேருமே கோவில்ல அர்ச்சனை பண்ணி சாமி ப்ரே பண்ணிட்டு இருக்க மாதிரி வீடியோ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. நயன்தாரா எதுக்கு இப்படி அழுது உருக்கி உருக்கி ப்ரே பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நயன்தாரா விக்னேஷ் சிவன் ப்ரொடக்ஷன்ல LIK படம் அளவுக்கு வெற்றியை கொடுக்கல. அதனால நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு மிகப்பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மிகப்பெரிய பட்ஜெட்ல இந்த படம் எடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இதனால அடுத்த படமாவது சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரேயரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நயன்தாரா கவின் கூட சேர்ந்து ஹாய் அப்படின்ற படம் நடிக்க போறாங்க. இதுவும் நயன்தாராவோட ப்ரொடக்ஷன்ல தான் வரப்போகுது. ஸோ இந்த படமாவது சக்சஸ்ஃபுல்லா போகணும், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே நல்லபடியா போகணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்பெஷலான பூஜையை பண்ணியிருக்காங்க. அது வேண்டிக்கிட்ட எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆகும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ கண்ணீர் மல்கி வேண்டிக்கிற எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. ஸோ அதுக்காக தான் நயன்தாரா கண்ணீரோட பயபக்தியா வேண்டியிருக்காங்க. ஸோ நயன்தாரா கண்ணீரோட வேண்டியிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மலையாள மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் சினியை பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.